தோழர்களே, ரீசெண்டா தமிழ் சினிமாவை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, அது என்னமோ தெரியல, வயலன்ஸ் வெட்டு குத்தி இருக்கக்கூடிய படங்கள் வந்து நெறையவே வருது அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது அப்பப்போ லவ் ஸ்டோரீஸ், ரொமான்டிக்கான சில லவ் ஸ்டோரீஸ் வந்தாலுமே, சில இயக்குனர்கள் வந்து அதிலயும் சில தவறான விஷயங்களை வந்து நார்மலைஸ் பண்றதுக்கு, சில கலாச்சார சீர்கேடுள்ள சில கருத்துக்களை எல்லாம் தமிழ் சமூகத்தின் மேல திணிக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. ஸோ இப்படி இருக்க ரீசெண்டா வெளியாயிருக்கின்ற இந்த டிசி படத்தினுடைய டைட்டில் டீசர் நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த படத்துல வந்து லோகேஷ் கனகராஜ் அவர்கள் வந்து உடம்பு அதாவது முகம் முழுசா ஒரு குருதியை பூசிக்கிட்டு கையில கத்தியை வச்சுக்கிட்டு வந்துகிட்டே இருப்பாங்க. அதை ஸ்டைலிஷா காட்டுறதுக்கு முயற்சி பண்ணியிருப்பாங்க. அப்படியே நீங்க அரசன் படத்தினுடைய அந்த அஃபிஷியல் ப்ரோமோ நீங்க பார்த்தீங்கன்னா, அதுலயும் கடைசியில கதாநாயகன் சிம்பு அவர்கள் வந்து முகம் ஃபுல்லா குருதியை பூசிக்கிட்டு கையில கத்தியை வச்சுக்கிட்டு வந்துகிட்டே இருப்பாங்க. அதுவும் ஒரு பிரம்மாண்டமா காட்டுறதுக்கு முயற்சி பண்ணியிருப்பாங்க வெற்றிமாறன் அவர்கள். ஸோ நான் என்ன கேட்கிறேன், இந்த மாதிரியான வெட்டு குத்து கலாச்சாரம் எல்லாம் இது எல்லாமே வந்து பார்த்து பார்த்து ஒரு போர் அடிச்சு போச்சு அப்படின்னு தான் சொல்லணும். எனக்கு போர் அடிச்சு போச்சு. ஏன்னா தமிழ்ல வந்து எவ்வளவோ தமிழ் இலக்கியங்கள் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த மண்ணிலேயே நிறைய கதைகள் இருக்கு. ஸோ தமிழ் இலக்கியங்களிலே உதாரணத்துக்கு சிலப்பதிகாரம், மணிமேகலை, இந்த மாதிரி அவ்வளவு ஒரு கிரியேட்டிவான சில காப்பியங்கள் எல்லாம் இருக்கு. இந்த காப்பியங்களை எல்லாம் படிச்சு இதன் அடிப்படையில ஒரு காந்தாரா மாதிரியான ஒரு பிரம்மாண்டமான படத்தை வந்து தமிழ்லையும் கொடுக்க முடியும். ஆனா நிறைய பேர் வந்து இங்க அதற்கு முயற்சி எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு தான் நான் ரொம்ப வேதனையோடு சொல்லிக்கிறேன். இது என்னுடைய கருத்து. இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது கருத்துரை பெட்டியில தெரிவிக்கலாம் தோழர்களே.